உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தற்காலிக ஊழியரை பணி நீக்க செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு முன்னறிவிப்பு கட்டாயமாக கொடுக்க வேண்டுமா? இது தொடர்பாக இமாச்சல் பிரதேஷ் உயர்நீதிமன்றம் சுரேந்திரகுமார் வர்சஸ் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான அந்த சுரேந்திரகுமார் அவர்கள் இமாச்சல் உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே நான் இந்த சான்ஸ்கிரிட் பல்கலைக்கழகத்திலே ஒரு தற்காலிக பணி ஊழியராக பணிபுரிந்து வந்தேன். எனக்கு எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் காரணங்களும் தெரிவிக்காமலேயே என்னை பணியிடை நீக்கம் செய்துவிட்டனர். ஆகவே எனக்கு மீண்டும் அந்த பணியை வழங்க ஒரு உத்தரவு வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்களிடத்தில் இந்த சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியானது எதிர்வாதத்தை வைக்கிறது. அதிலே ஒரு தற்காலிக ஊழியருக்கு நாங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறது. அந்த வாதத்தை நீதிமன்றமானது ஏற்கவில்லை. ஏனென்றால் தற்காலிக ஊழியரோ அல்லது ஒப்பந்ததார ஊழியரோ யாராக இருந்தாலும் இயற்கை நீதிக்கு புறம்பாக செயல்படக்கூடாது. ஆகவே தற்காலிக ஊழியராக இருந்தாலும் கூட அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உண்டான காரணத்தை முன்னறிவிப்பாக அவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். பிற்பாடுதான் அவரை அந்த பணியிடை நீக்கம் செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அவரை பணி நீக்கம் செய்தது தவறு என்று சொல்லி அவருக்கு மீண்டும் பணி வழங்கவும், அந்த பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கான ஊதியத்தையும் சேர்த்து வழங்கவும் இந்த தீர்ப்பிலே உத்தரவு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.